அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். கரிம வேதியியலின் அடிப்படைகள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கள்ல கொஸ்டின் நம்பர் 50 தான் இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். காரியஸ் முறையில் 0.24 கிராம் கரிமச் சேர்மம் 0.287 கிராம் சில்வர் குளோரைடை தருகிறது. அச்சேர்மத்தில் உள்ள குளோரினின் சதவீதத்தை தருக. கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரே ஸ்டேட்மெண்ட்ல முடிஞ்சிச்சு. இந்த கொஸ்டினை சால்வ் பண்றது கூட ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். கரிம வேதியியலின் அடிப்படைகள் பாடத்துல இந்த மாதிரி தனிமங்களோட சதவீதத்தை கால்குலேட் பண்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹாலஜன்கள், அதுக்கப்புறம் நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ், இந்த மாதிரி தனிமங்களுடைய சதவீதத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், யாரு உருவாகுறாங்க, யாரோட சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க மெமரைஸ் பண்ண தேவையில்லை. கொஞ்சமா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம அப்ளை பண்ற ஃபார்முலாலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஓவராலா பார்த்துக்கோங்க. தனித்தனியா ஒரு ப்ராப்ளத்தையும் ரொம்ப ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. சரி, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை நம்ம எழுதிடலாம். 0.24 கிராம் கரிமச் சேர்மம். அப்ப 0.24 கிராம் அப்படிங்கிறது என்னது? கரிமச் சேர்மத்தோட எடை. கரெக்ட். எப்பவுமே கரிமச் சேர்மத்தோட எடையை டபிள்யூன்னு தான் நம்ம குறிப்போம். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 0.24 கிராம். கரெக்டா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 0.287 கிராம் சில்வர் குளோரைடு. சில்வர் குளோரைடோட எடைய நம்ம எக்ஸ்ன்னு குறிப்போம். ரைட்டா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.287 கிராம். என்ன கேட்குறாங்க? குளோரினோட சதவீதம் கேட்குறாங்க. குளோரினின் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சதவீதம் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ணணும்? சில்வர் குளோரைடோட மோலார் நிறைய கீழே போடணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 143.5. யாரை கண்டுபிடிக்கிறோம்? குளோரினோட சதவீதத்தை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ குளோரினோட மோலார் நிறைய மேலே போடணும். அது 35.5. ஸோ இதுதான், இதை தெரிஞ்சுக்கிறது தான் ஃபார்முலால, இதை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். மீதியெல்லாம் ஈஸி. இன்டு எக்ஸ் பை டபிள்யூ. கரிமச் சேர்மத்தோட நிறைய கீழே போட்டுடணும், சில்வர் குளோரைடோட எடையை மேலே போட்டுடணும், இன்டு 100. ஸோ இதுதான் ஃபார்முலாவா இருக்கும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 35.5 டிவைடட் பை 143.5 இன்ட்டு எக்ஸ் எவ்வளவு? 0.287 பை 0.24 இன்ட்டு 100. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி நான் இங்க என்ன பண்றேன்னா இந்த புள்ளியெல்லாம் எடுக்க போறேன். அப்போ நான் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு புள்ளிக்கு பின்னாடி ஒரு டிஜிட் தான் இருக்கு, இங்கேயும் புள்ளிக்கு பின்னாடி ஒரு டிஜிட் தான் இருக்கு. ஸோ நான் அப்படியே எடுத்துக்கலாம். 355 பை 1435 எழுதிடலாம். என்ன அர்த்தம்? மேலையும் கீழையும் நான் 10ஆல பெருக்கிறேன்னு அர்த்தம். இன்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு, இதுக்கு புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. நான் இங்கே ஒரு 0 போட்டுடுறேன். அப்போ மேலையும் புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு, கீழையும் புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு. ஸோ நான் அப்படியே அந்த புள்ளியை எடுத்துடுறேன். 240 இன்ட்டு 100. இல்லைன்னா 1000ஆல மேலையும் கீழையும் பெருக்கிட்டேன்னு அர்த்தம். ஏன் இது மாதிரி பண்றோம்? புள்ளியெல்லாம் எடுத்துட்டா தப்பு இல்லாம கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் காரணம். இப்ப கேன்சல் பண்ணலாமா? 5ஆல பண்ணலாமா? கீழையும் மேலேயும் 5ஆல பண்ணலாம். அப்போ 7 5 35, 1 5 5 71, கீழே 2 5 10, மிச்சம் 43, 8 5 40. கரெக்டா? மிச்சம் 35, 7 5 35. அடுத்தது பாருங்க, இந்த 287யும் இங்க 287 கேன்சல் ஆயிடுச்சு.
இப்போ இந்த 710ஐயும் 24ஐயும் நம்ம வகுக்க போகிறோம். 710 24. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24 71 2 தடவை தான் போகும். 2 தடவைனா 48. இப்போ இதை கழிச்சிங்கன்னா 11 8 போச்சுன்னா 3, 6 இருக்கும். 6ல் 4 போச்சுன்னா 2. இப்போ அடுத்தது 0வை கீழே இறக்குறோம். இந்த 24 230ல் 8 தடவை போகும். இப்போ இந்த 710 24ஆல் வகுக்கலாம். 71 இங்கே இருக்குது, இங்கே 10, 710 24ஆல் வகுக்கிறோம். 71ல் 24 2 தடவை போகும், 48. மீதி பார்த்தீங்கன்னா 11ல் 8 போச்சுன்னா 3, 6ல் 4 போச்சுன்னா 2. இந்த 0வை கீழே இருக்கிறோம். 230. இந்த 230ல் 24 பார்த்தீங்கன்னா 10 தடவைனா 240. ஸோ கிட்டத்தட்ட 9 தடவை போகும். 9 4 36, மீதி 3, 9 2 18, 3 21. இப்போ இதை கழிச்சா 30ல் 16 போச்சுன்னா 14. இதுக்கு மேலே போகாது, 0.0. இப்போ 24 140ல் எத்தனை தடவை போகும்? 5 தடவை போகும். 5 20, மீதி 2, 2 10, 2 12. இப்போ கழிச்சோம்னா மிச்சம் 20 இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு 0 சேர்க்குறோம். 24ல் இது 25 இருந்துச்சுன்னா 8 தடவை போகும் இல்லையா? இப்போ 24 இருக்குது, 8 தடவை போகும். 8 4 32, மீதி 3, 8 2 16, 3 19. இதோட போதும். இப்போ 29.58%. ஸோ இங்கே குளோரினோட சதவீதம் 29.58%. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர்.